வணக்கம் மக்களே, த்ரில்லர் கம்மிற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் பாதி பேர் செய்யாத தப்புக்கு தாங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த பெண்ணோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. தான் கல்லூரி படிப்பு முடிந்த ஒரு வருடத்திலேயே அவங்க வீட்டில் திருமணம் நிச்சயிக்கப்படுதுங்க. நிச்சயதார்த்தம் நடந்த இரவுல இருந்தால் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் பல மர்மங்கள் நடக்குதுங்க. நிச்சயதார்த்தம் நடந்த இரவு அந்த பெண் அவங்க அறையில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ இவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. இந்த பெண் ஏதாவது பிரம்மையாக இருக்குன்னு தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க போகிறாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து பாட்டில் எடுக்கும்போது இவங்க கையை யாரோ பிடிச்ச மாதிரி இருந்திருக்குங்க. பயத்தில் பாட்டிலை கீழே போட்டுட்டு சுற்றி அந்த பெண் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லைங்க. இவங்க குழப்பத்திலே போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாண வேலையே போயிடுறாங்க. வீட்டில் இவங்க மட்டும்தாங்க இருக்காங்க. சரி, டிவி பார்க்கலான்னு டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கையை லேசாக வலிச்சிருக்குங்க. அதை பார்க்கும்போது தான் அவங்க கையில் ஏதோ காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி இருந்திருக்கு. அப்போ தான் நேற்று நடந்த நிகழ்வு அந்த பெண்ணுக்கு ஞாபகம் வருதுங்க. சரியாக அதே சமயத்தில் வீட்டில் இருக்க எல்லா கதவுமே பட்டுன்னு மூடுது. இவங்க பயத்துலேயே எந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாரும் இருக்க மாதிரி தெரியலங்க. ஓடிட்டு இருந்த டிவியும் யாரோ நிறுத்தின மாதிரி இருக்கு. பயத்தில் மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. அங்கே டிவிக்கு பக்கத்தில் ஒரு உருவம் இவங்களையே பார்த்துட்டு இருந்திருக்கு. ஏதோ இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண் அங்கேருந்து ஓடிடலான்னு நினச்சி அங்கேருந்து ஓடுறாங்க. சரியாக கதவு திறக்க போகிற சமயத்தில் அந்த உருவம் அந்த பெண் முன்னாடி கையில் ரத்தத்தோடு அங்கே நிற்குதுங்க. இதை பார்த்து அந்த பெண் அதிர்ச்சியிலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த பெண் ஹாலில் கீழே படுத்துருக்காங்க. அவங்க அம்மாவும் எதுக்கு கீழே படுத்திருக்க, டிவியும் ஓடிட்டுருக்கு, டிவி பார்த்துட்டே தூங்கிட்டியான்னு கேட்குறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏதோ பிட்டு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க அம்மா அந்த பெண்ணை தொட்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது தாங்க இவங்க சுயநினைவுக்கே வராங்க. அப்போ கூட நடந்த எந்த விஷயத்தையுமே அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் எதுவுமே நடக்கலைங்க. எல்லாமே பழையபடியே போயிட்டு இருந்திருக்கு. இப்படி இருக்க இவங்க அப்பாவும் அம்மாவும் பத்திரிக்கை கொடுக்க வெளியே போகிறாங்கங்க. சரியாக ஒரு 7 மணிக்கு இந்த பெண் ஃபோன் பேசிகிட்டே வெளியே நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதாச்சியாக கீழே பார்க்கும்போது இன்னொரு நிழல் இவங்க கூடயே வந்திருக்குங்க. பின்னாடி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. இங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே பின்னாடியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் இவங்க மேலே யாரோ கையை வச்ச மாதிரி இருந்திருக்கு. பயத்திலே திரும்பி அந்த பெண் பார்க்குறாங்க. அங்கே அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த பெண்ணுக்கு உயிரே வந்திருக்கு. அந்த இரவுமே அவங்க அறையில் யாரோ இவங்களை கூப்பிடுற மாதிரி இவங்களுக்கு தோணியிருக்குங்க. பயத்திலே அந்த பெண்ணு யார் என்னை கூப்பிடுறதுன்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த பதிலுமே அங்கேருந்து வரலங்க. இவங்க பயத்தில் சரியாக தூங்கலான்னு போகும்போது இவங்க பக்கத்தில் அந்த உருவம் உட்காந்துட்டு இருந்திருக்குங்க. அதிர்ச்சியில் இவங்க கத்துறாங்க. ஆனால் அந்த சத்தம் அவங்க அறையை தாண்டலைங்க. இவங்க அங்கேருந்து எப்படியாவது ஓடி போயிடலான்னு முயற்சி இருக்கும்போது அந்த உருவம் அந்த பெண்கிட்ட வந்து, உன்னோட ஆயுள் முடிய போகுது, இந்த உலகத்திலிருந்து நீ விடுதலை பெற போகிற, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் நீ இங்கே இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இது கேட்டு அந்த பெண் அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்கங்க. இங்கே இருந்து எப்படியாவது நம்ம போயிடணும், இங்கே இருக்கிறது ஆபத்துன்னு நினச்சி அவங்க வெளியே போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. கதவை எவ்வளவோ திறக்க முயற்சி செஞ்சுமே அது முடியலைங்க. அந்த பெண் கையை கிழிச்சிட்டு அங்கேருந்து போயிடுதுங்க. வழியில் இவங்க அம்மானு கத்துறாங்க. அப்போ தான் அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் இவங்க கத்துறது கேட்டிருக்கு. 2 பேருமே ஓடி வராங்க இவங்க அறைக்கு. அங்கே தன்னோட பெண் கையில் ரத்தத்தோடு மயங்கிருக்கிறத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே டாக்டர் இந்த பெண்ணோட பெற்றோர்கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்கங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பெண் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்க கையில் 6ங்கிற எழுத்து கத்திரிக்கோளால் கிழிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிருந்தாலும் உங்கள் பொண்ணோட உயிரே கூட போயிருக்கலான்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க பெற்றோர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்கங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அந்த பெண்ணை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா அழுதுகிட்டே அந்த பெண்மணிக்கிட்ட கேட்குறாங்க, நீ யாரையாவது காதலிச்சிருந்தா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுன்னு கேட்குறாங்க. அந்த பெண்ணுக்கு இவங்க சொல்கிறத கேட்டுட்டு கதறி அழுகுறாங்க. அது வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருந்த அந்த பெண் எல்லா விஷயத்தையுமே தன்னோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க. தன்னோட பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு நினச்சி அவங்க அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி, இன்னைக்கு நான் உன் கூடயே தூங்குறேன்,
இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு அந்த பெண்ணுக்கு அவங்க அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி அந்த பெண்மணிக்கு கேட்குதுங்க. உடனே அவங்க அம்மாவை எழுப்ப இவங்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா எந்த அசைவுமே இல்லாமல் தூங்கிட்டு தாங்க இருக்காங்க. இவங்க பயத்திலேயே சுற்றியும் பார்க்குறாங்க. அப்போது இவங்க பின்னாடி யாரோ பயங்கரமாக மூச்சு விடுற சத்தம் இவங்களுக்கு கேட்குது. பின்னாடி திரும்பி பார்க்க தைரியம் இல்லாமல் இவங்க கண்ணை மூடிட்டு அழுகுறாங்க. பின்னாடி கிட்ட அந்த மூச்சு காத்து இப்போ இவங்க முன்னாடியே கேட்குதுங்க. தன்னோட கண்ணை மெல்ல திறந்து பார்க்குறாங்க. அந்த உருவம் சிரிச்சுக்கிட்டே இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. என்கிட்டே இருந்து நீ தப்பிக்க முடியாது. உன் ஆயுள் முடிய இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. ஏப்ரல் 19 குறித்து வச்சுக்கோ, உன்னோட அத்தியாயம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு அங்கிருந்து போயிடுதுங்க. இவங்க வலி தாங்க முடியாமல் அம்மானு கத்துறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா இதை இப்படியே விட்டால் தன் பெண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகிடும்னு சாமியாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராருங்க அவங்க அப்பா. அந்த சாமியாரை வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாரு, இந்த வீட்டில் ஒரு துஷ்ட சக்தி இருக்குது, அது ஒருத்தரோட உயிரை எடுக்க தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க அப்பா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிருங்க, அவளுக்கு ஒன்றுனா நாங்கள் இருக்க மாட்டோம்னு அழுதுகிட்டே ரொம்ப கவலையாக சொல்கிறாருங்க. அந்த சாமியாரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க. அவர் அந்த பொண்ணுக்கிட்ட எந்த காரணம் கொண்டும் உன்னோட அறையிலேருந்து நீ வெளியே வரக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் நீ உன்னோட அறையில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அந்த இரவு ஹாலில் இவர் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே செய்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் நீங்களும் உங்கள் அறையிலேருந்து வெளியே வராதிங்கன்னு சொல்கிறாருங்க. இவர் பூஜையை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் இந்த பெண்ணோட அறையில் நாய் உலையோட சத்தம் கேட்குது. இதை கேட்டு அந்த பெண் பயத்தில் வெளியே வர பார்க்குறாங்க. அந்த சாமியார், நீ பயப்படாத, இது எல்லாமே அந்த ஆத்மா உன்னை பயமுறுத்துறதுக்கான வேலை தான், நீ வெளியே வந்தால் தான் அது உனக்கு பெரிய பிரச்சனையாக அமையும், என்ன ஆனாலும் இன்றைக்கி இரவு நீ உன்னோட அறையில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அந்த பெண்ணும் பயத்திலே உள்ளே போயிடுறாங்க. அந்த சமயம் ஒரு குரல் கேட்குதுங்க, என்னால் இந்த உலகத்தை விட்டு போக முடியல, அந்த பெண்ணோட உயிரை எடுக்க சொல்லி கட்டளை, என்னை இதில் இருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு அந்த ஆத்மா வெளியே சொல்லிட்டு அழுகுதுங்க. இந்த சாமியாரும் இதை நம்பி வெளியே போகிறாருங்க. அவர் போன உடனே கதவு மூடிடுது. இவர் எவ்வளவோ முயற்சி செஞ்சியுமே அப்போது உங்கள் அம்மா கத்துறாங்க, என்னை இந்த பேய் கொல்ல வருது, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு. இதை கேட்ட உடனே அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்தில் அவங்க அறையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே ஹாலுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு தெரியுது, அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை, இது எல்லாமே அந்த ஆத்மாவோட சூழ்ச்சின்னு. அந்த பொண்ணு அந்த சமயத்தில் கூட அந்த ஆத்மா கிட்ட பேச முயற்சி செய்கிறாங்க. எதுக்கு என்னை கொல்ல முயற்சி செய்கிற, நான் என்ன உன்னோட வாழ்க்கையில் கெடுதல் செஞ்சேன்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஆனாலுமே அந்த ஆத்மா உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கையை கிழிச்சிட்டு இங்கேருந்து போயிடுதுங்க. ரத்தத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு மயக்கம் வந்துடுதுங்க. அந்த ஆத்மா போனதுக்கு அப்புறம் தாங்க எல்லா கதவுமே திறக்குது. தான் பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு அவங்க பெற்றோர் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு அதிகமாக ரத்தம் போனதுனால சுயநிலைமை இழந்துட்டு தான் டாக்டர் சொல்கிறாங்க. இன்னும் 2 நாளாவது இவங்க பழைய நிலைமைக்கு வரத்துக்கு ஆகும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போயிடாருங்க. இதை கேட்டுட்டு அவங்க பெற்றோர் ரொம்ப கதறி அழுகுறாங்க. சாமியார் கையை பிடிச்சிட்டு, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றிருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளும் போயிட்டு இந்த உலகத்தில் நாங்களும் இருக்க மாட்டோம்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த சாமியார் நம்பிக்கையான வார்த்தையை சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நான் எதுவும் நடக்க விட மாட்டேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்த நாளும் விடியுதுங்க. அதாவது அந்த ஆத்மா சொன்ன ஏப்ரல் 19 வருதுங்க. இவங்க எல்லாத்தையுமே பதட்டம், ஏதாவது பண்ணி காப்பாற்றியே ஆகணும்னு சாமியாரும் முயற்சிக்கிறாருங்க. அந்த அறையில் இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு காவலாக அவர் நிற்கிறாருங்க. அந்த ஆத்மாவும் அங்கே தாங்க நிற்குது. அந்த சமயம் டாக்டர் உள்ளே வராரு. டாக்டர், இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரக்கூடாது, தயவு செஞ்சு வெளியே போகும்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ இவர் முயற்சி செஞ்சுமே இவர் பேச்சை இந்த டாக்டர் காது கொடுத்து கூட கேட்கலாங்க. வேறு வழியே இல்லாமல் அவருமே அங்கேருந்து வெளியே வராரு. எல்லாரும் வெளியே வந்த உடனே கதவு தானாக மூடிடுதுங்க. எல்லாருமே பதட்டத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க.
அந்த சமயத்தில் தான் அந்த பெண்ணோட தோழி அங்கே வராங்க. அந்த தோழி இந்த சாமியாரை கூப்பிட்டு, இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கான காரணமும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேட்குறாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்போ தான் சீக்கிரமாக என்னோட பெண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டோட கையில் இருக்க ஆர் வேறு யாரும் இல்லை, ரவி. அவன் வந்து இங்கே கல்லூரியில் படித்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு வந்து இந்த சாமியார் கேட்குறாரு. அப்போனா அந்த சாமியார் கேட்குறாரு, அந்த பையன் இப்போ உயிரோடு இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த பையன் இப்போ உயிரோடு இல்லை, அவன் இறந்தனால தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அதிர்ச்சிக்கே போயிடுறாங்க. அந்த சாமியார் கேட்குறாரு, அந்த பையன் எதனால் இறந்தான், காரணம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும்னு சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போது இவங்க கல்லூரி 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கும்போது இவனும் அதே கல்லூரியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கல்லூரி முடியறதுக்கு இன்னும் 3 மாதம் மட்டும்தாங்க இருந்திருக்கு. சரி, தன்னோட காதலை எப்படியாவது போய் அந்த பெண்கிட்ட சொல்லிடலான்ட்டு இவரும் முயற்சி செஞ்சு போய் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பெண்ணும் பெண்ணோட தோழியும் தாங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே இவங்க யாருன்னு தெரியலைங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலை, எனக்கு இப்போ காதல் செய்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த பெண் மேலே வச்சுருந்த அதீத காதலால் அந்த பெண் போகிற இடத்துக்கெல்லாம் போய் அவங்கள தொந்தரவு செஞ்சுருக்காருங்க. அந்த பெண் ஒவ்வொரு வாட்டியுமே உங்கள் மேலே எனக்கு விருப்பம் இல்லை, என்னை தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பையன் கையில் கத்தியோடு எடுத்துகிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட போய் மிரட்டியிருக்காங்க. நீ என் காதலை ஏற்றுக்கலன்னா நான் இங்கேயே இறந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணும், என்ன பண்ணியுமே உன்னோட காதலை என்னால் ஏற்றுக்க முடியாது, உன் மேலே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வருது, ஏன் நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே காதலை வாங்காத இந்த பையன், நீ இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி, உனக்கு அதுதான் முடிவுனா நீ எடுத்துக்கோ, எனக்கும் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு அதுதான் முடிவுனா நீ தாராளமாக எடுத்துக்கோ, நாங்கள் போயிடுறாங்க. அந்த நாள் தாங்க ஏப்ரல் 19. அன்னைக்கு இரவு இவங்க அவங்களோட நண்பர்கள்ட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுந்திருக்காங்க. அவங்க நண்பர்களாக அந்த பொண்ணை நீ டார்ச்சர் செய்யாத, அந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ சொல்லியுமே இவர் கேட்காம ஒரு காட்டுக்குள்ளே சரியாக இரவு 2 மணிக்கு ஒரு மரத்து பக்கத்தில் இருந்து இவரோட உயிரை விட்டுடுறாருங்க. இதை எல்லா விஷயத்தையுமே அந்த பையனோட நண்பர் மூலயமா இந்த பெண் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த விஷயத்தை தாங்க இந்த சாமியார்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே இந்த பெண்ணும் அந்த சாமியாரும் அந்த பையன் இருந்த இடத்துக்கு உடனே அங்கே போகிறாங்க. சரியாக 11 மணிக்கு 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே இந்த சாமியார் தெரிஞ்சுறாரு, அந்த பையனோட ஆத்மா வந்து அந்த மரத்தில் தான் இருக்குன்னு. அந்த மரத்தில் ஒரு ஹார்டின் போட்டிருக்குங்க. அதில் அந்த பெண்ணோட பேரும் இந்த பையனோட பேரும் இருந்திருக்குங்க. இதை பார்த்த உடனே அங்கே பூஜைக்கான எல்லா ஏற்பாடுமே அவர் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. இந்த விஷயம் அந்த ஆத்மாவுக்கு தெரியுது. அவர் பூஜை செய்ய விடாமல் அது எவ்வளவோ முயற்சி பண்ணுதுங்க. ஆனால் என்ன பண்ணியுமே அந்த பூஜையை வந்து அவர் நிறுத்தலைங்க. சரியாக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. 12 மணிலேருந்து தான் பூஜையை அவர் ஆரம்பிக்கிறாருங்க. இவர் பூஜையை செய்ய செய்ய அந்த ஆத்மாவுக்கு ஆக்ரோஷம் அதிகமாகுதுங்க. அந்த பெண் இருக்க அறையில், அதாவது ஐசியூ அறையில் வந்து சில அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதை பார்த்து டாக்டருக்குமே அது அதிர்ச்சியாக தாங்க இருக்குது. பெற்றோர்கள் 2 பேருமே கதறி கதறி அழுகுறாங்க. அந்த சமயத்தில் அவங்களால அதை மட்டும்தாங்க செய்ய முடிஞ்சது. சரியாக அந்த பையன் 2 மணிக்கு தாங்க இறந்துருக்காரு. அந்த டைமில் தான் அந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சாமியார் 2 மணிக்கு ஒரு மந்திரிச்ச கயிறு எடுத்து அந்த மரத்தில் கட்டுறாருங்க. கட்டின உடனே அந்த ஆத்மாவால் எதுவுமே கயிறை கட்டின உடனே அந்த மரத்தையும் அந்த சாமியார் வெட்டிடுறாருங்க. அந்த மரம் வெட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மா அங்கேருந்து போனதுங்க. இதில் அதிசயமான விஷயம் என்னென்னா, 2 மணிக்கு சரியாக இது நடந்து முடிஞ்சதுங்க. முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே அந்த பெண்ணுக்கு சுயநினைவு வந்திருக்குங்க. அந்த பெண் சுயநினைவு இல்லாமல் போனதுக்கு காரணமே அந்த ஆத்மா தாங்க. அந்த பெண் மேலே வச்சிருந்த அதீத காதலால், அதாவது பைத்தியமான காதலால் தான் இறந்ததும் இல்லாமல் அந்த பொண்ணோட வாழ்க்கையுமே கெடுக்கணும்னு அந்த ஆத்மா நினச்சிருக்குங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியலைங்க. அந்த சாமியார் மட்டும் தக்க சமயத்தில் வரலனாலும், இல்லை அந்த பெண் அந்த சாமியார்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலைனாலும் கண்டிப்பாக அந்த பெண்ணோட உயிர் அந்த ஆத்மாவோட போயிருக்கும். தற்கொலை எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவு இல்லைங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான முடிவு எதுவுமே எடுக்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மறுபடியும் நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.